வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். வடக்கு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை வேட்டி அரசியல்வாதிகளின் கட்டுக்குள் இருந்து விடுபட ஆரம்பித்திருக்கிறது. அதற்கான ஒரு அடித்தளம் அர்ஜுனா எம்பியினால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்த நிலையில் அவருக்கான நெருக்கடிகள் ஆரம்பமாக தமிழ் அரசியல்வாதிகளின் அரசியல் நாடகங்களுக்குள் சிக்கிக் கொண்டார் அர்ஜுனா. அதிலிருந்து மீண்டு அவரது அரசியல் பிரவேசம் தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அனைவரையும் ஆட்டம் காண வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வடக்கு அரசியலில் எளிமையான அதாவது மக்களுக்கு புரியும்படியான அரசியலை செய்யும் போது ஏனைய அரசியல்வாதிகளால் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களின் சட்டையில் ஏதாவது இருந்தால் தானே அகப்பையில் வர முடியும். அத்துடன் அர்ஜுனா எம்பியால் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யும் வடக்கு அரசியல்வாதிகளின் முகத்திரைகள் கிழித்தெறியப்படும் போது அது நடைமுறையில் சரியாக பொருந்தியும் போகின்றது. அதன்படி அண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முத்தியன்கட்டு பகுதியில் ஒரு இளம் குடும்பஸ்தர் மற்றும் அவரது நண்பர்களுடன் இணைந்த சிலர் ராணுவ முகாம்களுக்குள் சென்றதை அடுத்து இடம்பெற்ற துயரமான சம்பவம் சமூகத்தில் கவலைகளை தூண்டியது. சம்பவத்தில் அந்த இளம் குடும்பஸ்தர் குளத்தில் விழுந்து உயிரிழந்திருந்தார். இதன் பின்னணியில் மற்றும் சம்பவ சூழல் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை தொடங்கி சம்பந்தப்பட்ட இராணுவத்தினரையும் கைது செய்துள்ளார்கள். வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் மேற்பார்வையில் நடைபெற்று வரும் விசாரணையில் இளைஞர் அந்த நேரம் இரவு நேரத்தில் ஏன் அங்கே சென்றார், அவர் இராணுவத்தினரால் அழைக்கப்பட்டாரா அல்லது திருட்டுக்காக அந்த இடத்திற்கு சென்றாரா போன்ற பல கோணங்களில் சம்பவம் தொடர்பில் ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த விடயத்தை காரணம் காட்டியும் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மே சுமந்திரனால் கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் சமூகத்தின் பல்வேறு தரப்புகள் குறிப்பாக வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த சம்பவத்தில் அரசியல் லாபம் தேடும் நடவடிக்கை என்று கருதுகின்றனர். முன்னதாக கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுமே அர்ஜுனா எம்பி இந்த விடயத்தை நேரடியாகவே சுட்டிக்காட்டியிருந்தார். அதாவது இந்த சம்பவத்தை பயன்படுத்தி தோல்வியடைந்த அரசியல்வாதி சுமந்திரன் எதிர்கால அரசியலை மதிப்பீடு செய்கிறார். சுமந்திரனின் திட்டம் என்ன? கதவடைப்பு வந்தால் மக்கள் தன் பக்கம், தோற்றால் ராணுவ இருப்பை வடக்கு மக்கள் எதிர்க்கவில்லை என்று அரசாங்கத்திடம் நல்ல பெயர் எடுத்து ஏதாவது சலுகைகளை பெற்றுக் கொள்வதுதான் சுமந்திரனின் திட்டம். தமக்கும் தமது அரசியலுக்கும் சாதகமான எதையும் செய்வார் சுமந்திரன். மக்களுக்கு நன்மை செய்வது என்ற விவகாரத்திற்குள் சுமந்திரன் போவதில்லை. இதை நாம் கடந்த காணொலியிலும் விரிவாக தெரிவித்திருந்தோம். எனவே இன்றைய நிலையில் சமூகத்தின் பல்வேறு தரப்புகள் இவர்களது அரசியல் நாடகத்தை புரிந்து கொண்டிருப்பதற்கும் அரசியல் தெளிவு பெற்றிருப்பதற்கும் அர்ஜுனாவும் ஒரு காரணம். யாழ் வர்த்தகர் சங்கம், வவுனியா வர்த்தக சங்கம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் உள்ளிட்ட பல தரப்புகள் சுமந்திரனின் கதவடைப்புக்கு ஆதரவை வழங்கவில்லை என்று வெளிப்படையாக அறிவித்திருப்பது ஒரு எடுத்துக்காட்டு. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று 3 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் அரசியல் கட்சிகளால் இதை கதவடைப்பு போராட்டத்துடன் இணைத்து முன்னெடுப்பது சரியானதா என்பது சமூகத்தில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. சுமந்திரனின் சுயநலுக்காக பொது போக்குவரத்தை முடக்கி வர்த்தக நிலையங்களை மூடி நாளாந்தம் கூலி வேலை செய்யும் பல குடும்பங்களின் வருமானத்தை தடுத்து நிறுத்துவதுடன் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்காலத்தில் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வார்கள். உண்மையில் இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் கதவடைப்பு போராட்டம் நடத்தி அரசியல் லாபம் தேடுவது தகுந்தது அல்ல. அதே நேரம் தேவையற்ற கதவடைப்பால் உண்மையான நீதி செயல்முறை மறைக்கப்படுவதின் அபாயமும் உள்ளது. வடமாகாண வர்த்தக சங்கங்கள் கூட கதவடைப்புக்கு ஆதரவு வழங்க முடியாது என்று அறிவித்துள்ளன. கடந்த கால கதவடைப்புகளின் செயல்பாடுகள் எதையும் சாதிக்கவில்லை என்பதை சமூகத்திற்கு தெரிய வைத்து அரசியல் லாபம் தேடும் செயற்பாடாகவே இது பயன்படுத்தப்படுகிறது என்று பொது சமூக அவதானிகள் குறிப்பிடுகின்றனர். அமைதியாக போகும் நாட்டில் மாகாண சபை தேர்தல் இலக்கு வைத்து சுமந்திரன் அரசியல் லாபம் தேட முயலும் செயற்பாடாகவே இந்த கடையெடுப்பை நோக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் அர்ஜுனா எம்பி சகல கட்சிகளிடமும் இது கலந்துரையாடப்பட்டோ அல்லது பொதுமக்களின் நன்மைக்காக எடுக்கப்பட்டதோ அல்லது பொதுமக்களுக்காக உண்மையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. மாறாக இது தன்னிச்சையாக சுமந்திரனால் அல்லது அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழரசு கட்சியினால் எடுக்கப்பட்ட முடிவு. அண்மையில் கதவடைப்புக்கான அழைப்பு தொடர்பாக யாழ் மாநகர சபையின் முதல்வர் யாழ் வர்த்தக சங்க உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடி ஆதரவு கேட்ட போது அர்ஜுனா எம்பி சொன்ன இதே காரணத்தை நேரே கூறி ஆதரவு தர முடியாது என்று சொல்லிவிட்டனர். அதே நேரம் அர்ஜுனா எம்பி முன்னதாக இறப்பை வைத்து அரசியல் செய்யும் நிலைமையில் தான் எவ்வாறான அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்று ஆதங்கப்பட்டது போலவும் இவர்களுடைய அரசியல் நாடகங்களை வெளிச்சம் போட்டு காட்டியது போலவுமே சமூகத்தின் பல்வேறு தரப்புகளிடமிருந்து எதிர்ப்புகள் கிளம்புகிறது. நியாயமான கோரிக்கைகள், உரிய நீதிமுறை நடவடிக்கைகள் மற்றும் சமூக நலனை முன்னிட்டு செயல்படுத்துவதே முக்கியம். வர்த்தகர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த விடயத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் இப்போது அதிகமாக உள்ளது. இது அன்றே அர்ஜுனா கூறிய எதிர்ப்பு கூறல்களுடன் பொருந்தி போகின்றது. அத்துடன் அர்ஜுனா எதிர்பார்த்த மாற்றம் மக்களிடத்தே வளர ஆரம்பித்திருக்கிறது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சமூகத்தில் தற்போது பரவி வரும் கதவடைப்பு அழைப்புகளுக்கு ஆதரவளிக்கப்பட மாட்டாது என்று ஒன்றியத்தினுடைய செயலாளர் தேவதாஸ் அனுஜன் தெரிவித்திருந்தார். அது பற்றி அவர் கூறிய போது, தனி ஒரு அரசியல் கட்சியின் கதவடைப்பு அழைப்புகளுக்கு மாணவர் ஒன்றியம் ஆதரவளிக்க முடியாது என்பது முக்கியமான நிலைமை. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒரு சுயமாக இயங்கும் அமைப்பு. அதனால் ஒரு கட்சியை சேர்ந்து சிலர் தன்னிச்சையாக கதவடைப்புக்கு அழைப்பு விடுத்து அதற்கான ஆதரவை கூறினால் ஒன்றியம் அதனை ஏற்க முடியாது. இது மாணவர் ஒன்றியத்தின் சுயாதீனத்தையும் தனித்துவமான செயல்பாடுகளையும் உறுதிப்படுத்தும் ஒரு நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார். கதவடைப்பு போன்ற ஒரு செயல்பாட்டுக்கு முன்னதாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழ் தேசியம் சார்ந்து அனைத்து கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும். அதன் பின்னர் பொதுவான திகதியில் மட்டுமே கதவடைப்புக்கான அழைப்பை விடுவதை உறுதிப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும். ராணுவத்தின் பிடியில் உள்ள தமிழ் மக்களது காணிகள் மக்களிடத்தில் மீள கையளிக்கப்பட வேண்டும் மற்றும் ராணுவ அராஜகம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் மாணவர் ஒன்றியத்திற்கு மாற்று கருத்து இல்லை. கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் உரிமை சம்பந்தமான பிரச்சனைகளில் மாணவர் ஒன்றியம் முழு மனதோடு இதுவரை குரல் கொடுத்துள்ளது. இனியும் அது தொடரும். அதே நேரத்தில் மாணவர் ஒன்றியம் ஒரு சில தரப்புகள் தங்கள் அரசியல் சுயலாபத்திற்காக சமூக மற்றும் மாணவர் நடவடிக்கைகளை கையாளும் செயல்பாடுகளை ஒருபோதும் ஆதரிக்காது என்றும் அதற்காக துணை போகும் எண்ணமும் கிடையாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழகத்தில் பாடநெறி அட்டவணைகள் படி பாடங்கள் ஒழுங்காக நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாணவர்களும் வளமையான கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடும் நிலையில் கல்வியின் தொடர்ச்சியினை பாதுகாப்பது முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முல்லைத்தீவு மாவட்டம் முத்தேன்கட்டு பகுதியிலே ஒரு இளம் நபர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் லாபம் பெற முயற்சிக்கும் சிலர் சமூகம் மற்றும் மக்கள் மனதிலே தவறான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறார்கள் என்று அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதனை அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டிருந்தார். அவரது விளக்கமான தகவல்கள் அரசாங்கத்திடம் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பிலே வெளியாகி இருந்தது. அதில் அவர் குறிப்பிட்ட போது ஒட்டிசுத்தான் முத்தேன்கட்டு பகுதியில் உள்ள ராணுவ முகாமுக்குள் கடந்த 7ஆம் தேதி 5 பேர் அத்துமீறி நுழைய முயற்சித்தார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்து ராணுவ சிப்பாய்கள் அவர்களை வெளியேற்றிக் உள்ளனர். இந்த சம்பவத்தின் போது அத்துமீறிய நபர்களில் ஒருவர் தப்பி ஓடும் போது அருகில் இருந்த நீரில் வீழ்ந்து உயிரிழந்தார். பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டது. சம்பவத்தின் விசாரணையில் அடிப்படையில் 3 ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டு முறையான விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஆனால் சில அரசியல் குழுக்கள் இந்த சம்பவத்தை திரிவுபடுத்தி இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு பொதுமகன் கொல்லப்பட்டார் என்று காட்ட முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் இதன் மூலம் வடக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கின்றார்கள். அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவாகவும் வலியுறுத்தப்படுகிறது. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடைபெற்று வருகின்றன. சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்து பி அறிக்கையும் ஒட்டிசுட்டான் போலீசார் தயாரித்து அவர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டு விரைவில் மன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். நலிந்த ஜாதிச அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கடந்த கால சம்பவங்களை மனதில் வைத்து இந்த சம்பவத்தை அதனுடன் தொடர்புபடுத்தி மக்கள் மனதில் ஆத்திரத்தை தூண்டும் முயற்சிகளை அரசாங்கம் கடுமையாக கண்டிக்கிறது என்பதையும் வலியுறுத்தினார். இந்த சம்பவம் அரசியல் லாபத்திற்காக தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பது முக்கியம். மேலும் மக்கள் குழப்பத்தில் விழாமல் அதிகாரப்பூர்வ விசாரணைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தி இருந்தார். முல்லைத்தீவு மாவட்டம் முத்தேன்கட்டு பகுதியில் ஒரு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சமூகத்தில் பரவும் தகவல்களுக்கிடையே இராணுவத்திற்கும் அந்த சம்பவத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வருணகமகே அறிவித்திருக்கிறார். அவர் அரசாங்கம் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் வழங்கிய விளக்கத்தில் கூறிய போது, முத்தையன்கட்டு பகுதியில் நடைபெற்ற சம்பவத்தில் சில சந்தேக நபர்கள் ராணுவ முகாம்களுக்குள் நுழைந்ததாக சந்தேகம் ஏற்பட்டது. இந்த சந்தேக நபர்களில் ஒருவர் ராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டு பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். முன்னதாகவும் இந்த நபர் ராணுவ முகாமுக்குள் நுழைந்து திருட முயன்ற போது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மற்றொரு இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு ராணுவத்தினருடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நடைபெற்றது என்று விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சம்பவத்தை அரசியல் அல்லது சமூக பரப்புக்காக திருப்தியற்ற தகவல்களோடு இணைக்க முயற்சிப்பது தவறானது என்று பிரிகேடியர் வருணகமகே வலியுறுத்தி இருந்தார். மேலும் விசாரணையில் ராணுவத்தினரால் பிடிக்கப்பட்ட நபரை ஒரே ஒரு ராணுவ சிப்பாய் தாக்கியிருந்தார். ஆனால் உயிரிழந்த நபரை அவர் தாக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே போலீசார் முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கு பக்கச்சார்பின்றி ராணுவம் முழுமையான ஆதரவுடன் செயல்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.